ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க. தேங்க்யூ. உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க. நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்ட்ல கேளுங்க. தேவையான இடத்துல நானும் பதில் சொல்றேன். மாத ராசி பலன்களை பார்க்கும் பொழுது ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷார்ட் பீரியட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும். மேச ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். மேச ராசிக்கு கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்து பலன் தருதுன்னு முதல்ல பார்க்கலாம். மேசராசிக்கு ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. 11ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். குரு உங்களோட ராசியிலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடங்களையும் பார்க்கறதுனால உங்களோட அதிர்ஷ்டஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ஆக்டிவா இருக்கு. குடும்பஸ்தானமும் நல்லபடியா இருக்கு. வாழ்க்கை துணை ஸ்தானமும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. உங்களோட வாழ்க்கை துணையோட நீங்க ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் இருக்கிற சூழ்நிலை இருக்கு. இந்த மாதம் சூரியன், சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களும் 11ஆம் இடத்தை கிராஸ் பண்ணது. 11ஆம் இடம் என்பது ஒரு நல்ல வீடு, லாபத்தை கொடுக்கிற வீடு, வெற்றியை கொடுக்கிற வீடு. உங்களுடைய 6ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். உங்களுடைய எதிரிகள் விலகி போவாங்க. நீங்க அவங்கள ஜெயிக்கிற காலம் எப்ப வந்து விட்டது. இதுவரைக்கும் கடன் தொல்லையால அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கடனை தீர்க்கிற காலமாகவும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. அதாவது கடனை தீர்க்க தொடங்குவீங்க. கொஞ்சமாவது கடனை இந்த மாதம் அடைப்பீங்க. இப்ப இருந்து நீங்க கடனை அடைக்க தொடங்குவீங்க. குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண சம்பந்தமான காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும். குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறதுனால செவ்வாய் திக்பலமாகவும் உச்சமாகவும் அமர்ந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு தொழில் சம்பந்தமா முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வீடு, ஒரு இடம் விற்பனைக்கோ வாங்குவதற்கோ வந்தா கூட அதுல உங்களுக்கு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஹோட்டல் தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் பிசினஸ் நல்லபடியா போகும். உங்களுடைய அடுத்த கிளையை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு மார்ச் 7ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகிறார். மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகிறார். இது இன்னும் நல்ல நிலைமையை கொடுக்கும். மார்ச் 15க்கு மேல உங்களுடைய 6ஆம் அதிபதி, அதாவது 6ஆம் அதிபதிங்கிறது கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு, வழக்கு இவற்றையெல்லாம் கொடுக்கிற இயல்புடையவர் 6ஆம் அதிபதி. உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன். புதன் இந்த மாசம் நீச்சமடைகிறார். உங்களுடைய 6ஆம் அதிபதி நீச்சமடைகிறதுனால உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவாங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்க ஜெயிப்பீங்க. கடன்களும் அடைபடுற காலமா இருக்கும். நோய் தீருகிற அமைப்பும் இந்த மார்ச் மாதம் உண்டாகும். உங்களோட 5ஆம் அதிபதி சூரியன் இந்த மாதம் சனியோட சேர்றார். இதனால உங்களோட குழந்தைகளால உங்களுக்கு மனக்குழப்பங்கள், வருத்தங்கள் ஏற்படும். உங்களோட மனநிலை ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும். ஆனா மார்ச் 15க்கு மேல சூரியன் 12ஆம் இடத்திற்கு செல்கிறார். மார்ச் 15க்கு மேல சூரியன் சனியை விட்டு விலகுகிறார். அதற்கு பிறகு சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த மாதம் கொஞ்சம் தடைகள் இருக்கு. மார்ச் 15க்கு பிறகு சூரியன் சனியை விட்டு விலகின பிறகு இந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும். வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு நல்ல சூழ்நிலை இல்லை. நீங்க கிடைக்கிற வேலைக்கு போங்க. தற்காலிகமான வேலை கிடைச்சா கூட அதுல நீங்க சேர்ந்து வேலை செய்யறது நல்லது. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். இந்த மாதம் மட்டும்தான் இப்படி இருக்கு. வரும் மாதங்கள்ல உங்களுக்கு கிரக சூழ்நிலை மாறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நடுத்தரமான சூழ்நிலை தான் நிலவுது. படிப்பிற்கான கிரகம் புதன் இந்த மாதம் நீச்சம் அடைகிறதுனால படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சீங்கன்னா தான் உங்களுடைய தேர்வுகளில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ரிஷப ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம்.
ரிஷபராசிக்கு இந்த மாதம் எல்லா கிரகங்களும் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 இடங்கள்ல தான் அமர்ந்திருக்கு. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த 3 இடங்களுமே ரொம்ப நல்ல இடம். இந்த இடத்துல கிரகங்கள் எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு மிக நல்ல ஒரு அற்புதமான நன்மைகளை கொடுக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மார்ச் மாதம். 9ஆம் இடத்துல சுக்கிரன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது மிகவும் நல்ல அமைப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். நீங்க இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாத்தையுமே அடையிற மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். 10ஆம் இடத்துல இந்த மாதம் 5 கிரகங்களும் பயிற்சியாக இருக்கு. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த மாதம் ஆக்டிவேட் பண்ண போகுது. போன வருடம் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் சுத்தமா சரியில்லை, ஒரே விரயங்கள் தான் அப்படிங்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா தொழில் முன்னேற்றங்கள், தொழில் நன்மைகள் நடக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அடையும் காலமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைகிறது. 7ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாகி சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவி விஷயங்கள் ரொம்ப அந்யோன்யமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும். ரொம்ப காலமா வரன் தேடிட்டு இருக்கோம், வரனே அமையல அப்படிங்கிறவங்களுக்கு வரன் டக்குன்னு அமைஞ்சிரும். வரன் எல்லாம் அமைஞ்சிருச்சு, திருமண தேதி மட்டும்தான் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு திருமண தேதியும் ஃபிக்ஸ் ஆகும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிற யோக காலமாகவும் இந்த மார்ச் மாதம் அமையும். மொத்தத்துல திருமண விஷயங்கள் சார்ந்தது அனைத்துமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கும். உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். திருமண அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல புரிந்துணர்வு கொடுக்கிற மாதமாகவும் ஒற்றுமையாக இருக்கிற மாதமாகவும் அமைகிறது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். உங்களோட பார்ட்னரால உங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் கிடைக்கும். உங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுக்கும் உங்களோட பார்ட்னரால மறுக்க முடியாத சில நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் கணவன் மனைவி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸும் இந்த மாதம் ரொம்ப வெற்றிகரமாக நடக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாதம் ரிஷபராசி ஆண்களுக்கு பெண்களால உதவிகளும், ரிஷபராசி பெண்களுக்கு ஆண்களான ஆதாயங்களும் ஏற்படும். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதும், 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி போகிறதும், 10ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியே பெயர்ச்சியாகி போகிறதும் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல பாவ கிரகங்கள், அதாவது 10ஆம் இடம் என்பது கேந்திரம். கேந்திர ஸ்தானத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதனால பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், அதாவது ஒரு சின்ன பிஸ்னஸா இருக்கலாம், இல்ல நீங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமான ஒரு தொழில் முன்னேற்றம் இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும். வழக்குகள் நடந்துட்டு இருக்கு, எங்க போனாலும் போட்டி பொறாமைன்னு ஒரு நார்மல் லைஃபையே லீட் பண்ண முடியலன்னு வருத்தப்படுற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கிரகங்கள் தருகின்றன. உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் நீங்க சமாளிச்சு வெற்றி அடைகிற சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. கடன் பிரச்சனையால நீங்க அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன்களை நீங்க தீர்க்கிற காலமாகவும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். கடன் பிரச்சனையால அவதிப்படுபவர்கள் கொஞ்சமாவது கடனை திருப்பி கொடுக்கிற சூழ்நிலை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்படும். வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 11ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய காத்துட்டு இருக்கார். அடுத்ததா மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பு விஷயத்துல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. புதன் இந்த மாதம் நீச்சம் அடைகிறதுனாலையும், உங்களுடைய 4ஆம் அதிபதி சூரியன் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் உங்களுடைய படிப்பு நல்லா போயிட்டு இருந்த படிப்பு திடீர்னு பிரேக் போட்ட மாதிரி ஆகும். உங்களுடைய மனசு நல்லது கெட்டது முடிவெடுக்க முடியாம தடுமாறி போகும். படிப்புல கவனத்தை செலுத்தாம மற்ற விஷயங்கள்ல ஈடுபடும். ஆனா எக்ஸாம் ரிசல்ட், டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே தான் தெரியும் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இப்ப இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்க சுதாரிச்சு எழுந்துருவீங்க, மீண்டும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாட்டுல படிக்கணுங்கிற கனவுல இருக்கிற மாணவர்களுக்கு அது கண்டிப்பா நிறைவேறும். அடுத்து வர குரு பெயர்ச்சியும் அதை உறுதி செய்யுது உங்களுக்கு. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியங்களை தரும் மாதமாகவும், தொழில் வளர்ச்சியை தரும் மாதமாகவும், லாபத்தை வெற்றியை தரும் மாதமாகவும், கடன்களை அடைக்கும் மாதமாகவும் அமைகிறது. நீங்க அடிக்கடி பச்சை வண்ண ஆடையை அணியுங்கள்.
பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மிதுனம். மிதுன ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்துல மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. 9ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் அமர்ந்திருக்காங்க. 10ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல குருவும் அமர்ந்திருக்காங்க. உங்களுடைய ராசி அதிபதி புதன் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பாக்கியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மார்ச் 7க்கு மேல புதன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். அதே மார்ச் 7ல சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இது ஒரு நல்ல நிலைமை தான். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல நிலைமை. செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார் மார்ச் 15ஆம் தேதி. அதே மார்ச் 15ஆம் தேதி சூரியனும் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். மாத கிரகங்கள் சூரியன், சனி, புதன், செவ்வாய், சுக்கிரன் இவை எல்லாமே இந்த மாதம் பயிற்சி ஆகுது. உங்களுடைய 9ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் இந்த மாதம் அமருது, பயிற்சியும் ஆகுது. உங்களுடைய 9ஆம் இடம் நல்லபடியா போக்கஸ் ஆயிருக்கிறது ஒரு நல்ல விதமான அமைப்பு தான். ஆனாலும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் மார்ச் 7க்கு மேல நீச்சம் அடைகிறார். இந்த மாத கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன தீமைகள் கிடைக்கும்னு பார்த்தா, மார்ச் 7க்கு முன்னால ஒரு விதமான பலனும், மார்ச் 7க்கு பிறகு ஒரு விதமான பலன்களும் கிடைக்கும். மார்ச் 7 வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாக்கியங்களையும், அதிர்ஷ்டங்களையும், நன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மார்ச் 7க்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி புதன் நீச்சம் அடைகிறார். அது மட்டும் இல்ல, ராகுவோடையும் சேர்றார். அதனால நீங்க சில முக்கியமான முடிவுகளை ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தாலோ அல்லது மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஏதாவது வேலைகள் செய்ய வேண்டியிருந்தாலோ அதை மார்ச் 7க்குள்ள, அதாவது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள முடிச்சுக்கோங்க. மார்ச் 7க்கு மேல புதன் நீச்சம் அடைகிறதுனாலையும் ராகுவோட சேர்றதுனாலையும் உங்களால எதையும் தெளிவா யோசிக்க முடியாது. திடமான முடிவுகளை உங்களால எடுக்க முடியாது. ஏற்கனவே எதையும் யோசிக்க முடியாத நிலையில இருக்கிற உங்களை ராகுவும் பீடிக்கிறதுனால உங்களுடைய புத்தியை குழப்பி ஒரு தவறான முடிவு எடுக்க வைப்பார் ராகு. அதனால இந்த மாதம் நீங்க புதிதாக எந்த வேலையும் ஆரம்பிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. ரொட்டீனா செய்யற வேலையை மட்டும் செஞ்சுட்டு டெய்லி ஆபீஸ் போறது வர்றது, குடும்ப பெண்களா இருந்தா டெய்லி செய்யற வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. புதுசா ஒரு வேலைக்கு போறேன், புதுசா ஒரு தொழில் செய்யறேன், புதுசா ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கிறேன் இப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவுகளை நீங்க இந்த மாதம் மார்ச் 7க்கு மேல எடுக்காம இருக்கிறது நல்லது. புதன் நீச்சமாகிறதுனால ஹெல்த் விஷயத்திலையும் இந்த மாதம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. வயதானவர்கள் உங்களுடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும். வழக்கமா சாப்பிடுற மாத்திரையை நீங்க கண்டிப்பா மறக்காம எடுத்துக்கோங்க. வாக்கிங் போங்க, அளவா சாப்பிடுங்க, நேரமா தூங்குங்க. நீங்க வழக்கமா சாப்பிடுற மாத்திரையை கூட கரெக்டா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதம் ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகி இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல போறப்ப கூட ரொம்ப கவனமா இருக்கணும். செல்போன் பேசிட்டு போறது, ஓவர் ஸ்பீட்ல போறது இதெல்லாம் கூடவே கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்கும் எந்த தடையும் இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமையும் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். உங்களால அவர்களுக்கும் நன்மைகள் நடக்கும். தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதனே தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. ராகு நீச்சமான கிரகத்தினோட பலன்களை கவர்ந்து செய்யறதுல வல்லவர். அதனால புதன் நீச்சமாகி ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை ராகு பிரம்மாண்டமாக நல்லபடியாக செய்வார். படிப்பு சம்பந்தமான பள்ளி கல்லூரியில வேலைக்கு போறவங்களுக்கும், பள்ளி கல்லூரி இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கும் இந்த மாதம் தொழில் ரொம்ப அருமையா நடக்கும். அது மட்டும் இல்ல, சூரியனும் இந்த மாதம், அதாவது மார்ச் 15ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடம் சூரியனுக்கு மிகவும் அற்புதமான இடம். அந்த இடத்துல குருவோட வீட்டுல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு தொழில் விஷயத்துல நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஒரு தலைமை ஏற்கும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபமும் வெற்றியும் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டு தான் இருக்கு. குரு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5, 7, 9, 11 இந்த 4 இடங்களும் ஒரு அற்புதமான இடம். இது குருவோட தொடர்புல இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே ரொம்ப நல்லபடியா இருக்கும். குருவோட இந்த நல்ல அமைப்பால புதன் நீச்சமாகிற
அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் நீச்சமாகிறார், உங்களுடைய படிப்புக்குரிய கிரகமும் நீச்சமடைகிறார், உங்களுடைய 4ஆம் அதிபதியும் நீச்சமாகிறார். அதனால ஒரு சுமாரான மாதம் தான் இந்த மாதம். படிப்புல ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டிய மாதம். ஒரு சிலர் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமான்னு கூட யோசிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த மாதம் எந்த முடிவுகளையும் நீங்க எடுக்காம இருக்கிறது நல்லது. இது மாதிரிதான் ராகு கண்ணா பின்னான்னு தாறுமாறா உங்களுடைய புத்தியை குழப்பி யோசிக்க வைப்பார். அதனால முக்கியமான முடிவுகளை இந்த மாதம் மாணவர்கள் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு மாதம் கழித்து எந்த முடிவா இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போடுங்க. புதன் ராகுவை விட்டு விலகினாலே எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் மிதுன ராசிக்கு தொழில் வேலை அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கியங்கள், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கூட்டு தொழில் செய்யறது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அடிக்கடி பச்சை வண்ண ஆடையை உடுத்துங்க. பெருமாள் கோயிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். கடகம். கடகராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். கடகராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய், 8ஆம் இடத்துல சூரியன் சனி புதன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காங்க. கடகராசியை நேரா சுக்கிரனும் செவ்வாயும் உங்களோட ராசியை பார்க்குறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் உங்களோட ராசியை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரன் உங்களோட ராசியை பார்க்கறதுனால எதையும் ஒரு ஆர்வத்தோடையும் ஊக்கத்தோடையும் செய்யற மனநிலையில நீங்க இருப்பீங்க. செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவியால உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயங்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். ஏற்கனவே இவையெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா போன மாதத்திலிருந்தே செவ்வாய் 7ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் இந்த மாதம் நல்லபடியான கிரக சூழ்நிலையே இருக்கு. ஹெல்த் விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது, ஆரோக்கியமாகவே இருக்கும். செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்கறதுனால உஷ்ணம் சம்பந்தமான சில உபாதைகள் ஏற்படலாம். நிறைய தண்ணீர், இளநீர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வண்டி வாகனத்துல போறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓவர் ஸ்பீட் போகாதீங்க. செல்போன் பேசிட்டு உங்களோட கவனத்தை சிதற விடாதீங்க. குடும்ப அமைப்புல இந்த மாதம் சில குழப்பங்கள் ஏற்படும் முதல் 15 நாட்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி சூரியன் சனியோட சேர்றார். ஏற்கனவே சனி குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். அதனால முதல் 15 நாட்களுக்கு குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சூரியன் 15ஆம் தேதிக்கு மேல 9ஆம் இடத்துக்கு மாறுறார். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவோம். அதனால தந்தையோட உடல் நலத்துல அக்கறை செலுத்துங்க. தந்தையிடம் நீங்க எந்த வாக்குவாதமும் செய்யாம இருப்பது நல்லது. தந்தை சம்பந்தமான உறவினர்கள், சொத்துக்கள், இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். முன்னோர்களோட சொத்துக்களை ஏதாவது பண்ணணும், அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க அந்த விஷயத்தை இந்த மாதம் தொடாம இருக்கிறதே நல்லது. அதுல இருந்து இந்த மாதம் விலகி இருங்க. ஒரு மாதத்துக்கு ஒத்தி போடுங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் நன்றாக அமைய போகுது. அப்போ நீங்க அதை பார்த்துக்கலாம். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால முதல் 2 வாரங்களுக்கு உங்களோட தொழில் ரொம்ப அற்புதமா நடக்கும். குருவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகி குருவையும் பார்க்கறதுனால, தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் முதல் 2 வாரங்களுக்கு அற்புதமா இருக்கும். தொழில் மேன்மைகள் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு தொழில் ரொம்ப டல் அடிக்காது. ஆனா முதல் 2 வாரங்கள் இருந்த நிலைமை எல்லாமே ஒரு நார்மலா இருக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்கும். தொழில் மற்ற பிரச்சனைகளால நீங்க கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படும். கடனும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஏன்னா நீங்க கடன் வாங்குற சூழ்நிலையை குரு ஏற்படுத்துறதுனால நீங்க எங்க பணம் கேட்டாலும் ஈஸியா கிடைக்கும். பேங்க்ல லோன் போட்டா கூட அது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். அதே சமயத்துல உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களும் எதிரிகளும் இருக்கதான் செய்வாங்க. இந்த எதிர்ப்புகளை எல்லாம் இன்னும் 2 மாதத்துக்கு சமாளிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றிகளாக அமையும். அதனால இன்னும் 2 மாதம் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கோம், திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கு. திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போனோம், திடீர்னு வரன் அமைஞ்சிருச்சுன்னு திடீர் கல்யாணங்களும் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவோட சொந்தத்துல வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல
உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு சனியோட சேர்றார். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வர மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்களே அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க போகக்கூடாது. அதை எடுத்து நீங்க இந்த மாதம் பேசக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை நீங்க இந்த மாதம் ஹேண்டில் பண்ணாம தள்ளி போடுறதே உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா பிரச்சனைகள்ல நீங்க சிக்கிக்கொள்ற வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்கு. ஏற்கனவே 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா உயர்கல்வி சம்பந்தமான அனைத்துமே நன்மைகளை தான் கொடுத்துட்டு இருக்கு. புதன் இந்த மாதம் நீச்சம் அடைகிறதுனால நீங்க படிப்புல அதிகமா கவனத்தை செலுத்தி படிக்கணும். மனம் போகிற போக்குல நீங்க போகாம புத்தி சொல்றபடி கேட்டு நடக்கிறது மிகவும் நன்மைகளை கொடுக்கும். புதன் ராகு சேர்க்கை உங்களுடைய அறிவை மழுங்கடிக்கும். அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். சிம்ம ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. 7ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் அமர்ந்திருக்காங்க. 8ல ராகு, 9ல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியை ஏற்கனவே சனி பார்த்துட்டு இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் இந்த மாதம் சனியோட ஆதிக்கத்துல இருக்கார். மார்ச் 15ஆம் தேதி சூரியன் சனியோட ஆதிக்கத்திலிருந்து விலகினாலும் 8ல மறையிறார். ராகுவோடையும் இணையிறார். அதனால இந்த மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே ஆரம்பிக்கிறது சிம்ம ராசிக்கு. 9ஆம் இடத்துல இருக்கிற குரு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமருந்தாக உங்களுக்கு இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருந்து குரு உங்களோட ராசியை பார்க்கிறார். குரு 9ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு காணாமல் போயிடும். குரு சிம்ம ராசிக்கு ஒரு ஸ்பெஷலான கிரகம். எப்படின்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி. எல்லாருக்கும் 5ஆம் அதிபதியா குரு இருக்க மாட்டார். ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதியா இருப்பார், 7ஆம் அதிபதியா இருப்பார், இப்படி இருப்பார். உங்களுக்கு ஸ்பெஷலான கிரகம் குரு, 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், பாக்கியங்களையும் கொடுப்பார். உங்களுக்கு 9ஆம் இடத்தினுடைய பலன்களான பாக்கியங்கள், பூர்வ புண்ணியத்தின் மூலமான பலன்கள், உங்களுடைய முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம், தந்தையால உங்களுக்கு நன்மைகள், தந்தையின் சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள், இந்த மாதிரி அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு குரு இப்போ கொடுத்துட்டு இருக்கார். பிறகு எந்த கிரகம் எங்க இருந்தா என்ன, குரு உங்களுக்கு நன்மையை கொடுக்குற இடத்துல இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காலம் நகர்ந்துட்டு இருக்கும். ஆனாலும் சூரியன்கிறது உங்களுடைய ராசி அதிபதி. சூரியன்கிறது நீங்க தான். சூரியன் சனியோட சேர்றதுனால உங்களுடைய மனது குழப்பமடையும். உங்களால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம இருப்பீங்க. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் கூட பாதிக்கப்படுற சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் குருவின் பார்வை அதை நிவர்த்தி செய்து நடந்தாலும் சூரியன் சனியோட சேர்றதும் 8ல மறையறதும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை. உங்களுடைய ஆரோக்கியத்துல கூட நீங்க இப்ப கவனமா இருக்கணும். அடுத்ததா தொழில், வேலை, பணவரவு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வேலை கிடைக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. பணவரவுக்கு கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் புதன் நீச்சம் அடைகிறதுனாலையும் இந்த மாதம் கொஞ்சம் தடைகள் இருக்கு. ஆனாலும் குருவோட பார்வை உங்க மேல இருக்கிறதுனால பணவரவு நல்லபடியாவே வந்துட்டு இருக்கும். தடைகள் இருந்தாலும் அதை தாண்டியும் உங்களுக்கு பணவரவு வரும். உங்களுடைய தொழில் நன்றாகவே இருக்கும் இந்த மாதம். ஏன்னா சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்ததா 7ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு சனியோட வீடு ஒரு நல்ல இடம்தான். உங்களுடைய தொழில் அமைப்பு, தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு சும்மா இருக்க முடியாம வேலைப்பளு அதிகமாக இருக்கும் உங்களுடைய தொழில் விஷயத்துல. குறிப்பா ரியல் எஸ்டேட் வியாபாரமெல்லாம் பண்றவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமா இருக்கு. ஒரு வியாபாரம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வியாபாரம் நல்லாவே நடக்கும். அடுத்ததா குடும்ப சூழ்நிலை தான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு. ஆனாலும் கெட்டதுலேயும் ஒரு நன்மையான அமைப்பு. சூரியனோட சனி சேர்ந்திருக்கிறதுனால என்னதான் சண்டை போட்டாலும் பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுக்காம இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வரதுனால கடுமையான வாக்குவாதம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது மிகவும் நல்லது. அடுத்ததா மாணவர்களுக்கு.
மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லபடியா இருக்கு. ரொம்ப நன்றாகவே இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. அதனால உங்களுடைய மனம் படிப்புல தான், உங்களுடைய கவனம் ஃபுல்லா படிப்புல தான் இருக்கும். நல்லா படிச்சிருவீங்க. ஆனாலும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் காதல், கீதல் அந்த மாதிரி எந்த விஷயத்திலயும் ஈடுபடக்கூடாது. இப்போ கிரக சூழ்நிலைகள் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதுனால, நீங்க அந்த மாரி விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னா, மிகப்பெரிய கஷ்டங்கள சந்திக்க வேண்டியது வரும். அதனால கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. கன்னி. கன்னி ராசிக்கான மார்ச் மாத பலன்கள பார்க்கலாம். கன்னி ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு. 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார். மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் அதிர்ஷ்ட ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் தருவார். மார்ச் 7ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி புதனும் 7ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல உங்களோட ராசி அதிபதி நீச்சம் அடைகிறார். அங்க ராகுவோடையும் சேர்றார். இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கிராஸ் ஆகுது. 5 கிரகங்கள் அமரப்போகுது. 6ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் அமர்றதுனால என்ன பலன்கள் நடக்கும்? எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சின்ன சின்ன தடைகள், விமர்சனங்கள், எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு வேலையை எடுத்தோம் முடிச்சோன்னு ஈஸியா முடிக்காம பல தடைகளை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த வேலையை முடிக்க வேண்டி வரும். அதனால மிகப்பெரிய வேலையை, மிக முக்கியமான வேலையை இந்த மாதம் நீங்க கையில எடுக்காம இருக்கிறதே நல்லது. இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறது மட்டும் இல்ல, ராகுவோடையும் இணைகிறார். ஏற்கனவே உங்களோட ராசியில கேது இருக்காரு. இப்போ உங்களுடைய ராசி அதிபதியும் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய ராசியும் ராசி அதிபதியும் ராகு கேதுக்களோட ஆதிக்கத்துல இருக்கு இந்த மாதம். அதனால உங்களோட மனக்குழப்பங்களுக்கு அளவே இருக்காது. எதுலேயும் ஒரு திடமான தெளிவான முடிவு உங்களால எடுக்கவே முடியாது. புதன் ராகுவோட சேர்றதுனால உங்களுடைய மனது பலவிதமா சிந்திக்கும். பலவித ஐடியாக்களை போடும். ஆனா எதையும் உருப்படியா செயல்படுத்த முடியாது. அதனால முக்கிய முடிவுகளை இந்த மாதம் எடுக்காம இருக்கிறதே உங்களுக்கு மிகவும் நல்லதா இருக்கும். ராகு கேது பிடியில உங்களோட ராசியும் ராசி அதிபதியும் இருக்கிறதுனால ஒரு முறை நீங்க காளகஸ்தி போயிட்டு வர்றதும் நல்லது. விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும் இந்த கிரக அமைப்புக்கு. உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதம் கவனமா இருங்க. உடல்நல பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணீரால ஏதாவது உடல் உபாதைகள் வரலாம், அலர்ஜி வரலாம், ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி உடல் உபாதைகள் இந்த மாதம் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் அமைப்பு, ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நார்மலா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி தான் புதனாகவும் வராரு. அவர் நீச்சம் அடையிறது ஒரு தொழில் அமைப்புக்கு ஒரு நல்ல பலன் இல்லை. அதனால தொழில் இந்த மாதம் ஓரளவு ஒரு நடுத்தரமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு செல்லும். அடுத்ததா குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த மாதங்கள்ல இருந்ததை விட கொஞ்சம் பெட்டரான அமைப்பா இருக்கு. உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்தினோட உச்சமான செவ்வாயோட சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருந்தா கூட 7ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் ஓரளவுக்கு ஏற்கனவே இருந்த மாதங்களை விட நன்றாகவே இருக்கும். ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்குது குடும்ப அமைப்புல. திருமணத்துக்கு கூட இப்போ ஓரளவு ஏற்ற மாதமாக இருக்கு. இது வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தா நிறைய தடைகள், பிரச்சனைகள் உங்களுக்கு வரன் அமைஞ்சிருக்காது. ஆனா இப்போ ஓரளவு அந்த தடைகள்லாம் விலகி தூரத்துல ஒரு ஒளி தெரியற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா குழந்தை பாக்கியத்திற்கு இன்னும் தடைகள் நீடிச்சுட்டு தான் இருக்கு. இன்னும் 2 மாதங்கள் பொறுக்கணும். அப்போ கிரக சூழ்நிலைகள் மாறும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு நிறைய சாதகமான சூழ்நிலைகள் வரப்போகுது. கன்னிராசிக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமான நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. எதிர்காலம் சிறப்பா இருக்கும். பொறுமையாக காத்துட்டுருங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல விழுறதுனால படிப்பு விஷயத்துல நன்மைகளையே எதிர்பார்க்கலாம். குரு 8ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதமும் மாணவர்களோட வெளியூர், வெளிநாட்டு கனவுகள் பலிக்கிற மாதமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு, வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கிற மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் அமையும். துலாம்
துலாம் ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. 5ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. மார்ச் 7ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் வரப்போறாங்க. மார்ச் 15ஆம் தேதி செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார். உங்களோட ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. மார்ச் 7ஆம் தேதிக்கு மேல 5ஆம் இடத்துக்கு மாற போறாரு. இந்த மாதம் உங்களோட 5ஆம் இடம், அதாவது அதிர்ஷ்ட ஸ்தானம் தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. 5 கிரகங்கள் உங்களோட 5ஆம் இடத்துல அமர போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல சனியோட சேர்றதுனால மனசுல பல குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலத்துல கூட சின்ன சின்ன பாதிப்புகளும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும். மற்றபடி பெருசா கவலைப்பட எதுவும் இல்லை. சனி உங்களுக்கு யோகர் தான், 5ஆம் அதிபதி தான், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஆனாலும் சனி தான். சனியோட சேர்ற கிரகங்களை அவர் கெடுக்க தான் செய்வார். ஆனாலும் சனி சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார். உங்களுக்கு குழந்தைகளால அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் பெருமைகளையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய குழந்தைகளால நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். பெரிய பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த மாதிரி குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இந்த மாதம் முதல் 15 நாட்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். தொழில் வேலை அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்தை சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க. இது ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து தொழில் அமைப்பை பார்க்கறதுனால ஸ்பெஷலான இது என்னன்னா, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வீடு வாங்கி விற்கிறது, வீடு கட்டி விற்கிறது, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்ததான் மருத்துவ தொழில் பண்றவங்களுக்கு, கசாப்பு கடை நடத்துறவங்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி தொழில்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால துணி ஆலைகள், துணி உற்பத்தி செய்யும் ஆலைகள், கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி, இந்த தொழிலெல்லாம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் இதெல்லாம் ஏற்படுது. 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால காளிமனை வாங்குறது, தோட்டம், காடு வாங்குறதெல்லாம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அடுத்ததா ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவை போலவே செயல்பட்டு உங்களுக்கு குரு கொடுக்கிற எல்லா பலன்களையும் இப்போ கொடுத்துட்டு இருக்காரு. 6ஆம் அதிபதி உங்களுக்கு கடனை கொடுக்கணும், எதிர்ப்பு கொடுக்கணும். இது எல்லாமே இப்போ ராகு கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கார். எங்கே போனாலும் எதிர்ப்புகளையும் உங்களை சம்பாதிக்க வைக்கிறார் ராகு. அவ்வப்போது உடல் நலமும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அடுத்ததா குடும்ப அமைப்பு. 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் அதிபதியும் உச்சமா இருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதியும் உச்சமா இருக்கார். அதனால குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. நீங்களும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. திருமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வரும். நீங்க எந்த முயற்சியுமே பண்ணாம வரன் தானாக அமைஞ்சு வரும். காதல் திருமணம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கு. தாராளமா நீங்க திருமணம் செய்யலாம். அடுத்ததா மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமா இருக்கு. 4ஆம் அதிபதி சனி இந்த மாதம் சுபத்துவம் அடைகிறார். இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள், மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க இந்த படிப்புல ரொம்ப ஆர்வமா படிப்பீங்க, இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க. இந்த துறையில படிக்கிற மாணவர்கள் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவும் இந்த மாதம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு முதல்ல கிரகங்கள் எங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். கூடவே சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் அமர்ந்திருக்குது. 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார்.
விருச்சிக ராசிக்கு போன மாதமும் சரி, இந்த மாதமும் சரி, உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இவைகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். இவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றமிகு மாதமாக தான் ஆரம்பிக்கிறது. நீங்க எதை கண்டும் பயப்பட மாட்டீங்க. வரது வரட்டும்னு புன்னகையோட இருப்பீங்க. உங்களோட எதிரிகள் எல்லாம் இப்போ டம்மியாகி போயிட்டாங்க. உங்களுடைய திறமை கூடிக்கிட்டே இருக்கு. உங்களோட செயல்திறன் கூடிக்கிட்டே இருக்கு. உங்களுடைய அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் அதிகமாயிட்டே இருக்கு. உங்களோட எதிரிகளையும் அவ்வளவு குறைவா எடை போட முடியாது. உங்களுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான எதிரிகள் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களால உங்களை இந்த மாதம் ஒன்றும் செய்ய முடியாம கையை பிசைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதம் மார்ச் 15 வரைக்கும் உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. மார்ச் 15க்கு மேல சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் ஏற்படலாம். பொதுவா விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க. நீங்க உடலை பேணி காப்பதிலும் எக்ஸசைஸ் என்கின்ற உடற்பயிற்சி செய்யறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அதனால தவறாம உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரவே வராது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவு எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வரலன்னா கூட எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணவரவு வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு நல்ல விதமான குடும்ப அமைப்பாகவே இருக்கும். உள்ள போய் நுழைஞ்சு பார்த்தாதான் பிரச்சனைகள் இருக்கிறதே தெரிய வரும். குடும்ப சூழ்நிலைகள் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமையாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப திருமணம் அமையுமான்னு கேட்டா, இப்ப திருமணம் செய்யலாமான்னு கேட்டா, குரு 6ல மறைஞ்சிருக்காரு, இப்ப திருமணம் செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம். எல்லா தடைகளுக்கும் நீங்க தான் காரணமா இருப்பீங்க. நீங்க ஓகேனா எல்லாமே ஓகே தான். வீட்டுல வர பிரச்சனைகளுக்கும் கூட நீங்க தான் காரணமா இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா குடும்பமே அமைதியாயிடும். இந்த மாதம் நீங்க ஏதாவது ஒரு வேலை, காரியம் இதை மற்றவங்க புகழ்ற மாதிரி செய்து முடிப்பீங்க. நீங்க சிரத்தையோட செய்யற காரியங்கள் வெற்றி பெறும். உங்களுக்கு புகழையும் கொடுக்கும். ஆனா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஆனா எந்த விஷயமும் ஈஸியா கிடைக்காது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எதையும் அடைய முடியும். உங்களோட சகோதர சகோதரிகளால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமும் ஏற்படும். ஆனாலும் எதையாவது பண்ணாங்களே அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் கூடவே கிடைக்கும். இப்போதைக்கு நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சாலும், வீடு கட்டணும்னு நினைச்சாலும் நிறைய தடைகள் இருக்கு. ஆனாலும் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வீடு வாங்குறது, வீடு கட்டுறதுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போறார். தாயாரோடையும் உறவு ஒரு அளவோட தான் இருக்கும். தாயாரோட இருந்த கருத்து வேற்றுமை, மன வேற்றுமை எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் தீர்ற அமைப்பாக இருக்கிறது. நீங்க ரொம்ப நாளா இந்த பழைய வண்டியை மாத்திட்டு ஒரு புது வண்டி வாங்கணும், வேற வண்டி மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது நிறைவேறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை தான் இப்ப ரொம்ப பெருசா இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களை சுப காரியங்களுக்காக கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்துறார். வீட்டுல திருமண நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தான் நீங்க கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகளோட சேர்ந்தும் அந்த தொழிலும் வளரும். நீங்க தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலும் ஓரளவுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்துல இருக்கும். ஆனா லாபத்தை ஒரு அளவோட தான் எதிர்பார்க்க முடியும். லாபத்தை விட உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமா இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு போட்டீங்கன்னா செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு இந்த மாதம். ஆனா அது நல்ல செலவுகளா தான் இருக்கும். அது சுப செலவுகள், ஆடை ஆபரணங்கள் வாங்குறது இந்த மாதிரி செலவுகள் தான் உங்களுக்கு இப்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. மாணவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்தால் மட்டுமே எதுவும் கிடைக்குங்கிற நிலைமை இருக்கு. கையில தானா பழம் பழுத்து விழற மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் செயல்படல. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கிற சூழ்நிலை தான் இந்த மார்ச் மாதம் மாணவர்களுக்கு இருக்கு. அதனால படிப்புல விடாமுயற்சியும் கடின முயற்சியும் அவசியம் மாணவர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் ஓரளவு ஏற்றமான மாதமாக தான் இருக்கு. நாம இன்னைக்கு தனுசு ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் 2 கிரகங்களும், 3ஆம் இடத்துல சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும், 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல குரு பகவானும், 10ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருக்காங்க. தனுசு ராசிக்கு இந்த கிரகங்களால எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் எங்க இருந்தா என்ன,
உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல ரொம்ப வலிமையா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இது ஒரு அருமையான அமைப்பு. உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அமைப்பு, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அமைப்பு. உங்களுடைய மனம் புத்துணர்ச்சியோட இருக்க போகுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது. ஆனாலும் ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு இல்லையா, அவரு கொஞ்சம் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகளை, சுகவீனங்களை ஏற்படுத்ததான் செய்வாரு. ஆனாலும் உங்களுடைய மனசு பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து பறக்கும். ஒரு சிலர் சின்ன உடல்நல குறைவு வந்தாலே துவண்டு போயிடுவாங்க. நீங்களும் அப்படிதான். உங்களுக்கு சின்னதா உடல்நிலை சரியில்லைன்னா கூட துவண்டு போயிடுவீங்க. ஆனா உங்களுடைய மன வலிமை உங்களை மறுபடியும் எழுந்து உட்கார வைத்திடும். படித்தோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் சென்ற இடம் எல்லாமே, செல்கின்ற இடம் எல்லாமே சிறப்பு தான். தனுசு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பு தான். ஏன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு செயல்பட்டுட்டு இருக்கு. வேற ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை கூட கூட்டிட்டு போனாலே அவங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சிடும். குடும்ப சூழ்நிலை ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஆனாலும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். அதனால வாக்குவாதங்கள் குடும்பத்துல இருக்கும். நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. வர்ற பணம் கைக்கு வந்த உடனே காலியாயிடுது. பணம் வர்றதுக்குள்ள அதுக்குரிய செலவு தயாரா இருக்கு. ஏன்னா விரையாதிபதி செவ்வாய் உச்சமாகி 2ஆம் இடத்துல இருக்கார். மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடனை கட்டுறதுக்கு, இஎம்ஐ கட்டுறதுக்கே பணம் சரியா இருக்கும். மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலதான் ஓரளவுக்கு பணம் கையில தங்குற அமைப்பு உங்களுக்கு ஏற்படுது. இந்த மாத பிற்பகுதியில உங்களுடைய விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக பேசப்படும். நீங்க மற்றவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். நீங்க பைக் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் போடுவீங்க. அம்மாவோட உடல்நிலையும் இந்த மாதம் ஓரளவுக்கு முன்னேற்றமா தான் இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், பெருமையும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய விரும்பும் தனுசு ராசி பெற்றோர்கள் தாராளமா திருமணம் செய்யலாம். அதற்கான நேரம் காலம் இப்ப நல்லா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள், எதிர்ப்புகள் கூடவே இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறத விரும்பாதவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. இது இப்போதைக்கு முடியிற மாதிரி இல்லை, அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். திருமண விஷயங்களுக்கு, வரன் பார்க்கறதுக்கு, கல்யாணம் நடத்துறதுக்கு, திருமணம் அமையறதுக்கு எல்லாமே இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. திருமணம் அமையிற யோகம் உங்களுக்கு இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்கும் ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு. தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லபடியா நடக்கிற சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்கு. உங்களுக்கு தொழில்ல இந்த மாதம் கண்டிப்பா ஒரு ஏற்றம் இருக்கும். லாபமும் உங்களுக்கு நல்லா தான் வந்துட்டு இருக்கு. தொழில்ல நல்ல லாபம் வந்துட்டு இருக்கு, நல்ல பண வரவும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கிற அமைப்பு இருக்கு. அவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்க அண்ணனோ அக்காவோ இருந்தா அவங்களும் நல்லா இருக்கிற அமைப்பு, கிரக சூழ்நிலை இப்போ இருக்கு. அடுத்ததா மாணவர்களுக்கு புதன் 4ஆம் இடத்துல வர்றது ஒரு நல்ல கிரக அமைப்பு. ஆராய்ச்சி, ரிசர்ச் இந்த மாதிரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை ஒரு நன்மையை தரும் அமைப்பாக இருக்கு. உங்களுடைய ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு இதெல்லாம் வெற்றி பெறும் மாதம் இந்த மாதம். உங்களுடைய கண்டுபிடிப்புகள் அங்கீகரிக்கப்படும். வெளியூர், வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்களுக்கும் கிரக சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. இதுவரைக்கும் கொஞ்சம் டல்லா படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் கூட இந்த மாதம் பூமராங் மாதிரி வெளிவருவீங்க. நாம இன்னைக்கு மகர ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். மகர ராசியிலேயே சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. நளினமான கிரகமும் ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கு. பார்க்க சாது மாதிரி இருப்பீங்க. ஆனா எல்லா சமயத்திலையும் அதை எதிர்பார்க்க முடியாது. தேவைப்படுற இடத்துல துணிச்சலோட செயல்படுவீங்க. 2ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. மார்ச் 7ஆம் தேதி சுக்கிரனும் 2ஆம் இடத்துக்கு போறார். மார்ச் 15ஆம் தேதி செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு போறார். குடும்பஸ்தானம் தான் இந்த மாதம் களை கட்ட இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். மகர ராசிக்கு கிரகங்கள் எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல சாதகமான இடத்துலதான் அமர்ந்திருக்கு.
ராசியிலேயே சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய மனம் புத்துணர்ச்சியோட இருக்கும். வீட்டுல சுப காரியங்கள், சின்ன சின்ன சுப காரியங்கள் வீட்டுல நடக்கும். நீங்க தைரியமா துணிச்சலோட இருப்பீங்க. வாழ்க்கையில புது நம்பிக்கை பிறக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கூடி வந்துருச்சு. வாழ்க்கையில உங்களுக்கு இப்போ புது நம்பிக்கை பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை குட்டிக்கிட்டு இருந்தவங்களை நோக்கி நீங்க திருப்பி கை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. வயதானவங்க கூட இது வரைக்கும் வெளியவே வர முடியல, அவ்வளோ ஆரோக்கிய குறைவு, வெளியவே வர முடியல அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த மாதம் நீங்க கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். மகர ராசிக்காரர்கள் இனி புது அத்தியாயம் எழுதும் காலம் இது. குடும்பஸ்தானம் தான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கு. ஆனாலும் சுக்கிரன் இந்த மாதம் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் குறைஞ்சு வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படும். இத்தனை நாளா பணமே கையில தங்காதவங்களுக்கு கூட இந்த மாதம் ஓரளவு கையில பணப்புழக்கம் ஏற்படும். கையில கொஞ்சம் பணம் தங்கும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முயற்சிப்பீர்கள். உங்களுடைய முயற்சியும் பழிக்கும் நேரமா இருக்கு இந்த மாதம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இத்தனை நாளா செய்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சது. இனிமேலாவது உருப்படியா ஏதாவது செய்வோம், தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியை தரும். உங்களுக்கு வாகனம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு யோகமா இருக்கு. ஆனா பில்டர், என்ஜினியர் இவங்களை ஃபிக்ஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க பணத்தை வாங்கிட்டு லேட் பண்றதுக்கும், குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் உஷாராயிருங்க. சுக்கிரன் உங்களோட ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் செயல்படும். உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், பெருமையும் ஏற்படும். உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் இந்த மாதம் நீச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்த பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள், எதிரிகள் எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் தீர்ற அமைப்பு இருக்கு. இதுவரைக்கும் உங்ககிட்ட வம்பு சண்டை இழுத்துட்டு இருந்தவங்க கூட இந்த மாதம் அமைதியா இருப்பாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. வரன் உங்களுக்கு அமையும். வரன் கூடி வர மாதிரி யோகம் இருக்கு. திருமணம் அமைகிற மாதிரியும் யோகம் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கிற போக்கு இருக்கு. தந்தை சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் ஒத்து வராது. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை இப்ப இந்த மாதம் கையில எடுக்காதீங்க. ஆனா நீங்க ஏதாவது தோட்டம் வாங்குறது, சொத்து வாங்குறது, கால்நடை சம்பந்தமா, விவசாயம் சம்பந்தமா ஏதாவது செய்யணும்னா தாராளமா செய்யலாம். அதற்கு இந்த மாதம் நல்ல சாதகமான அமைப்பா இருக்கு. அதாவது தொழில், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சாதகமா இருக்கு. ஹோட்டல் தொழில், ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. லாபஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களோட சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒற்றுமை, ஒரு சாதகமான அமைப்பு எல்லாமே இருக்கு. உங்க அண்ணன், அக்கா உங்களுக்கு உதவுற சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் நிறைய செலவுகளும் ஏற்படும். அது ஓரளவுக்கு சுப செலவுகளா இருக்கும். வீணான செலவுகள், மருத்துவ செலவுகள் இவைகளெல்லாம் ஏற்படாது. கவலைப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாதான் நீங்க வெற்றி அடைய முடியும். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பொதுவா கல்வி விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. புதன் இந்த மாதம் நீச்சம் அடைகிறதுனால நீங்க இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா முயற்சி எடுத்து படிக்கணும். கும்பராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசியிலேயே இந்த மாதம் 5 கிரகங்கள் அமரப்போகுது. மாத தொடக்கத்துல சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் கும்பராசியிலேயே அமர்ந்திருக்கு. மார்ச் 7ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு வரார். மார்ச் 15ஆம் தேதி செவ்வாயும் கும்பராசிக்கு வரார். இதனால கலவையான எண்ணங்கள், கலவையான பலன்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இருக்கிறதுலேயே சனிதான் மிகப்பெரிய பாவ கிரகம்.
அதனால மற்ற கிரகங்கள் எல்லாம் ராசிக்கு வரும்போது சனியோட சேரும்போது சனி கொஞ்சம் சுபத்துவம் அடைவார். முக்கியமா சுப கிரகமான சுக்கிரன் ராசிக்கு வரும்போது சனி நல்ல சுபத்துவம் அடைவார். உங்களுக்கு இதுவரைக்கும் மன அழுத்தத்தையே கொடுத்துட்டு இருந்த, மனக்குழப்பங்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருந்த சனி இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷங்களையும் கொடுப்பார், மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியையும் கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஓய்ந்து போய் சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொடுப்பார் சனி. வீட்லயும் சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இதுவரைக்கும் நிறைய தடைகள் வந்துச்சு, வரன் அமையாம தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. எந்த வரன் வந்தாலும் அதுல ஒரு பிரச்சனை அமையற மாதிரி சூழ்நிலை வந்து அது தடைப்பட்டு போன காலமும் இருந்தது. ஆனா இந்த மாதம் உங்களுக்கு வரன் அமையும், கண்டிப்பா அமையற சூழ்நிலை இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நன்றாகவே நடக்கும். தொழில் லாபம் இதெல்லாம் நல்லாவே வரும். நீங்க பட்டம் பதவி ப்ரொமோஷன் இதுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிற சூழ்நிலை இந்த மாதம் இருக்கு. நீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வெளியூர்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எந்த வேலையை எடுத்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல பலவிதமான தடைகள் வரும், அலைச்சல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா கடைசியில நீங்க அந்த காரியத்தை முடிச்சு ஜெயிச்சிடுவீங்க. அதுதான் ஸ்பெஷல். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கதான் செய்யுது. நிறைய வீடுகள் பார்த்தாலும் அது அமையாத சூழ்நிலை, ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலை, இல்ல ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடு ஏற்கனவே சேல் ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கும். நீங்க எந்த காரியத்தை இந்த மாதம் எடுத்தாலும் அதுல கொஞ்சம் நீங்க அலைஞ்சு திரிஞ்சுதான் அந்த காரியத்தை முடிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்ப கை கொடுக்காது, உங்களுடைய முயற்சிகள் மட்டுமே இப்ப உங்களுக்கு கை கொடுக்கிற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி புதன் இந்த மாதம் உங்களுக்கு நீச்சமடைகிறார். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காம நடக்கிறது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். உங்களுக்கு சில மனக்குழப்பங்களும் ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் தடைப்பட்டு தான் போகும். இந்த மாதம் நீங்க நினைச்சது ஓரளவுக்கு நடக்கும். ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க வீட்டுக்கு தேவையானதோ, ஆபீஸ்க்கு தேவையானதோ, உங்களுக்கு தேவையானதோ எதுவா இருந்தாலும் இந்த மாதம் அந்த பொருளை வாங்குற சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கிரக அமைப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல லாபத்தை தரும் சூழ்நிலை தான் இருக்கு. செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்துட்டு தான் இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்க படிப்புல நல்லா கவனம் செலுத்துவீங்க. ஆனாலும் உங்களுக்கு படிக்கிறதுல சில தடைகள் இருக்கு. எப்போ புக் எடுத்து வச்சு படிக்கலாம்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு வேலை பிரச்சனைன்னு வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும். அடுத்த மாதம் மிகச்சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. மீன ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். மீன ராசிக்கு ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதி புதனும் மார்ச் 15ஆம் தேதி சூரியனும் வந்து ராசியிலே அமர போறாங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. 12ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. ராசியிலேயே புதன் வந்து அமர போறதுனால நீங்க மனம் போனபடி யோசிச்சுட்டு இருந்த நீங்க இந்த மாதம் புத்திசாலித்தனத்தோட முடிவெடுப்பீங்க. உங்களுடைய அறிவுக்கண் இந்த மாதம் திறந்துடும். உங்களோட மனைவிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க. ஸ்கின் ப்ராப்ளமும் இந்த மாதம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு கோபம் வருது, ஷார்ட் டெம்பரா இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். ஏன்னா ராசிக்கு சூரியன் வரப்போறார். இந்த மாதம் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து சூரியன் உங்க ராசியிலேயே அமர போறார். உங்களோட 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இந்த மாதம் அமரப்போகுது. உங்களுக்கு பலவிதமான செலவுகள் காத்துட்டு இருக்கு. பலவித காரணங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களோட குடும்ப அமைப்பு நல்லா இருக்கு. பண வரவு, தொழில் அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்ல லாபமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல செலவுகளும் உங்களுக்கு அதிகமா வந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வேலை கிடைக்கிற ஒரு நல்ல கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வேலை கிடைச்சி உங்களுக்கு கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். உங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு வாங்குறதுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு யோக காலமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். திருமணத்துக்கு தடைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். திருமணத்துக்காக வரன் பார்க்குறப்ப டக்குன்னு அமையாமல் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் திருமணம் அமைஞ்சிரும். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு தருவார். கண்டிப்பா
உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படவும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல யோகமான காலம்தான் இந்த மார்ச் மாதம். நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறது. பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் இந்த மாதம் ஈஸியாக கிடச்சிரும். வெளிநாடு போகிறதுக்கும் இந்த மாதம் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. உங்களுடைய முன்னோர்கள், தந்தை சம்பந்தப்பட்ட இடம், பூர்வீகம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது லீகல் திங்ஸ்லாம் முடிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வர சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தந்தையும் நன்றாக இருப்பார். தந்தை சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க உங்களிடம். அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் காத்துட்ருக்கு. தொழில் அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி குரு உங்களுடைய 2ஆம் இடத்துலேருந்து, அதாவது பண வரவுக்குரிய ஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. தொழிலில் நல்ல பணவரவு வரும் அப்படிங்கிறத குறிக்கிற அமைப்பு. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பணம் வருங்கிறது, உங்களுக்கு 1000 வருமா, 10,000 வருமா, லட்சம் வருமா, கோடி வருமா, லாபம் வருமாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற லக்னாதிபதிய நிலையை பொறுத்து தான் அமையும். கமெண்ட்டில் கேட்குறவங்க கூட கண்டிப்பாக நிறைய பணம் வருமா மேடம்னு கேட்குறீங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வருங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கிற உங்களுடைய லக்னாதிபதியோட வலிமையையும் தனஸ்தானாதிபதி வலிமையையும் பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க, வலிமையாக இருக்காங்களா, சுபத்துவமாக இருக்கிறாங்களாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு 1000 ரூபாய் வருமா, லட்ச ரூபாய் வருமா, கோடி ரூபாய் வருமாங்கிறது இருக்குது. மாணவர்களுக்கு இந்த மாதம் ராசியிலேயே புதன் வந்து அமர போகிறதுனால ரொம்ப நல்ல மாதம் படிப்பு பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். புது முயற்சிகள் செய்வீங்க. புது முயற்சிகள், புது கண்டுபிடிப்புகள் இவைகளையெல்லாம் இந்த மாதம் செய்வீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.